அடுத்தது மிதுன ராசி. ஆமா. இந்த மிதுன ராசிக்கு வறுமையை போக்குற ராஜ யோகம் தர்றதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, அந்த மகா ரகசியம் சொல்லுங்க. நான் ஒரு சாங்கியத்துக்காக சொல்வேன், 1 மந்த் பில் ஸ்டேட்மெண்ட் எடுங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சும்மா பாருங்க. இதெல்லாம் இந்த ராசியோட புதனை வலிமைப்படுத்தும் சூட்சம ரகசியங்கள். இந்த ராசி இதை மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு வருமானமே அதிகரிக்காது. நேரம், காலம், பேனா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். இது டிராவல்ஸ் நடத்துறவங்க இல்லையா, அப்ப அதெல்லாம் சரி பண்ண சொன்னோம். ஏன்னா நல்ல ஒரு விஷயங்க இது. இது அருமையான ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அருமையான விஷயம், இது பிரயோஜனமான விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலுக்கு வந்து இவ்வளோ கமெண்ட்டும் கொடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக்கி உங்களுக்கான தேவைகளை நாங்கள் ஜோதிடர்கள் மூலிமா பரிகாரத்தோட நிறைய ராசி பலன் 12 ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த ராசியில் நீங்கள் ஒருத்தராக இருக்குது, எனக்கு நல்லா இருக்குங்க, இந்த பரிகாரம் நான் பண்ணேன், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உங்களுக்காக இன்னும் என்னென்னலாம் நாங்கள் கொண்டு வரணும்னு யோசித்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஜோதிடர்களை சந்தித்து உங்களுக்காக சில விஷயங்களை 12 ராசிக்கான பலன்களையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு முக்கியமான பதிவுங்க. உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுற ஒன்று என்னென்னா, வறுமையை போக்கி ராஜயோகம். யாருக்கு தான் வேண்டாம் இல்லையா? வறுமையோடு வாழ எல்லாராலையும் முடியும். யாருமே வேணான்றோம், வறுமையே வேண்டாம். வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற சில மகா ரகசியம் இருக்கான். அது என்னதான் ரகசியம்? அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளும் வறுமையிலேருந்து வெளியில் வந்து ராஜயோகத்தோடு வாழலாம் இல்லையா? அதை சொல்ல வராங்க நம்ம ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஜாதகம் பார்க்குறாரு, நியூமரோலஜிக்கல் பார்க்குறாரு, நிறைய விஷயங்களை நம்ம உங்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய பரிகாரங்கள் கொடுத்து நிறைய பேரை சக்ஸஸ் ஆக்கின அந்த விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திச்சுட்ருக்குறோம். வாங்க அவரையே கேட்போம், இது என்னதான் அந்த வறுமையை போக்குற ராஜயோகத்தோட ரகசியம் என்னன்னு கேட்போம் அவரை. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதாவது இப்போதைக்கு மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரு பணம் இல்லையா? வறுமை வேண்டாம், நாங்கள் செல்வ செழிப்பு இல்லைனா கூட பரவாயில்ல, நிம்மதியாக சந்தோஷமாக வாழறதுக்கான ஒரு பணம் தேவை அப்படிங்கிறது தான். வறுமையை போக்குற ராஜ யோகத்துக்கு ஒரு சில மகா ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் அந்த ரகசியம் சொல்லுங்க. நிச்சயமா. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது வள்ளுவன் வாக்கு. அப்போ மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இருந்தால் தான் நிம்மதியாக வாழ முடியும். மருத்துவம், குழந்தைகளுக்கு, உணவுக்கு அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய கோடீஸ்வராக அவசியம் தேவையில்லை, அடிப்படை தேவை பூர்த்தி அடைய நிச்சயமாக தேவை. அப்போ செல்வ கடாட்சம் தேவை. இன்றைக்கி நான் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா வாழ்வில் சூட்சமாக ரகசியமாக இருக்கிற வாழ்வியல் பரிகாரங்கள். அப்போ கோயில் குளத்தில் போய் பண்ணக்கூடிய அம்சமும் உண்டு, அது நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது சிம்பிள் டே டு டே லைஃப்பில் நோட் பண்ணிக்கோங்க. வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறாரு. உங்கள் ராசி இதில் எது இருக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள், ஒரு பேப்பரும் எடுத்து எழுதிக்கோங்க. நிச்சயமா இந்த சூட்சம ரகசியம் இவங்க செய்தால் வாழ்வில் மறுமலர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். சூப்பர். அப்போ இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் பெனிஃபிட் அடையணும். இந்த ஜோதிட நேயர்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிவாங்க. அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு வறுமையை போக்குற ராஜ யோகம் தர்றதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, அந்த மகா ரகசியம் சொல்லுங்க. நிச்சயமாக மிதுனம் புத பகவான் அது இதாக இருக்கார். இவங்களுக்கு முதல்ல இந்த ராசியை வலுப்படுத்தினாலே வளமும் செல்வம் சேர்கின்றன. இந்த ராசியை வளம் சேர்த்துங்கன்னா பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, துளசி வழிபாடு இவங்களுக்கு சிறப்பு சேர்க்கின்றன. ஒரு சில நேரத்தில் விகட யோகத்தை அதிகரிக்க விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த ராசி தெரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக பெரிய சூட்சம ரகசியம் என்னன்னா, இவங்க வரவு செலவு கணக்கை பார்த்தே ஆக வேண்டும். புதன்னா கணக்குங்க, எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்ப்பாங்க, செலவு எவ்வளோன்னு பார்க்க மாட்டாங்க. அப்போ நான் ஒரு சாங்கியத்துக்காக சொல்வேன், 1 மந்த் பில் ஸ்டேட்மெண்ட் எடுங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சும்மா பாருங்க. இதெல்லாம் இந்த ராசியோட புதனை வலிமைப்படுத்தும் சூட்சம ரகசியங்கள். இந்த ராசி இதை மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு வருமானமே அதிகரிக்காது.
அப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆவணத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ராசி புதன் தாங்க இந்த ராசி. ஆவணம் டாக்குமெண்டேஷன், இந்த இங்கே ஒன்று அங்கே ஒன்று. இந்த ராசிக்கு செல்வ கடைச்சி வராமல் சூட்சம் ரகசியம் சொல்கிறேன் பாருங்க. மிதன ராசிக்காரன் எனக்கு பணம் வரலன்னு சொன்னால் எப்போ உங்கள் வீட்டில் காலண்டர் கிளிக்காமல் இருக்கான்னு கேட்பேன். ஓடாத வாட்சி கிளிக்காத காலண்டரை ஃபஸ்ட்டு சரி பண்ணுப்பாம்பேன். கேலண்டர் கிளிக்கலன்னா கூட இந்த ராசிக்கு காலண்டர் நாளை குறிக்கும். அது ஒரு டாக்குமெண்ட். கேலண்டர் வீட்டில் வச்சிங்கன்னா அது கிழிங்க. அது கரெக்டான அந்த தேதியை குறிக்கணும். நான் ஒரு டிராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு இதே தான். மிதன ராசிக்காரங்க டிராவல்ஸ் நடத்துறாரு, டவுன் ஆகிட்டே வருது சாருங்கிறாரு. நான் கார் வண்டி சர்வீஸ் பண்ணாமல் அந்த சர்வீஸ் பண்ணிட்டு வந்தாங்கண்ணா அந்த டேஷ்போர்டில் இருக்கிற டைமிங் மாறி இருக்கான்னு கேட்டேன். சார் புரியலங்க, காரில் டைமிங் இருக்கு இல்லையா, டைமிங் தப்பாக இருக்குது. அப்போ அந்த டைமிங்கும் இவங்க ஏன்னா இந்த மிதுனம் புதன் ராசி அம்சம் உடையவங்க நேரம் காலம் பேனா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இது டிராவல்ஸ் நடத்துறவங்க இல்லையா, அப்போ அதெல்லாம் சரி பண்ண சொன்னோம், வாழ்க்கையே மாறுது. அப்போ எத்தனை சூட்சம ரகசியம் இருக்கும் பாருங்க. இவங்க பொதுவாகவே சமூக வலைதளங்கள், இப்போ சோஷியல் மீடியா, அதை புத்தனோட மீடியா அதுன்னு சொல்லுவோம், அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். இப்போ இவங்களுக்கு மீடியா இல்லாமல் பொருளாதாரம் இல்லை. மிதுன ராசிக்கு இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்குது. இன்றைய காலகட்டத்துக்கு அந்த மாதிரி இந்த பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பனை ஓலை வைக்க சொல்லுவோம். பண அவசியம் கூட பனை ஓலையில் என்ன எழுதுவாங்க, குறிப்பு எழுதுவாங்க. பண ஓலை ரகசியத்தை பயன்படுத்தணும். இன்றைக்கும் பண ஓலை பயன்படுத்தணும். பண ஓலை கிடைக்கல, கருப்பட்டி பனங்கருப்பட்டி விற்பாங்க இல்லையா, அதை வாங்கி வைக்கும் பொழுது அந்த பனங்கருப்பட்டி அந்த ஓலையை இவங்க ஒரு குறிப்பிட்ட புதன்கிழமை என்று பணம் வேண்டும் சொல்லி வேண்டி ஒரு சின்ன ஒரு துண்டை மட்டும் எரித்து அதை சாம்பலாக்கி திண்ணீரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதும், செல்வ கடைச்சம் வச்சிடும். இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண ஓலையை சாம்பலாக்கி அந்த இதை திண்ணீர் சின்னதாக விட்டு அதை மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தி பார்க்கட்டும், மிகப்பெரிய செல்வந்தர். என்ன பண்ணணும், இவங்க திண்ணீர் நெத்தியில வச்சு பயன்படுத்தும் பொழுது. ஏன்னா நல்ல ஒரு விஷயங்க இது. அருமையான ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அருமையான விஷயம் இது, பிரயோஜனமான விஷயம் இது. இப்ப புதன்கிறது காற்று சொல்லும், மூச்சு சொல்லும். அப்ப இவங்களுக்கு அதை வலுப்படுத்த பாசிட்டிவிட்டி வர பிராணயாமா, ஏன்னா காற்று வீடு இல்லையா, தினமும் மூச்சு பயிற்சி, பிராணயாமா, வாக்கிங் இதெல்லாம் இந்த ராசிக்கு பெஸ்ட்டு. இப்போ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும், இல்லை சார் நம்ம கொஞ்சம் பெண்ணு வரணும்னா ஏழை எளிய மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த புத்தகம், பேனா, பென்சில். நான் ஒரு சூட்சம் ரகசியம் சொல்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர், மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஒரு மிகப்பெரிய பணம் லாக் ஆயிடுச்சு. அவர் சொல்லப்பட்ட சூட்சம் சார் ஒரு பேனா வாங்கிக்கோங்க, பேனா மாதிரி 10 ரூபா பேனா மாதிரி வாங்கிக்கோங்க. அவர் வாங்கி ஒரு பெரிய பண்டலை வாங்கிட்டார். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி நின்று போகிற பசங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேனாவாக கொடுத்தார். அவருக்கு ஆனால் செலவு 300 ரூபா 350 ரூபா தாங்க. ஆனால் அவர் சம்பாரிச்சது பல லட்சங்கள். ஏன்னா அவருக்கு புதனோட சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் மாட்டிக்கிச்சு. அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் டிரான்சாக்ஷன் இந்தியன் மணியாக கன்வெர்ட் ஆக ரொம்ப பேங்கிங்கில் பிரச்சனை. அதை நெகோஷியேட் பண்ணி அதை பண்ணி சிம்பிள் பரிகாரங்க, எவ்வளோ ஈஸியாக முடிக்கிறோம் பாருங்க. இதுதாங்க சூட்சம ரகசியம். இப்போ இவங்களுக்கு சங்கு வழிபாடும் சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க பெருமாளை கெட்டியாக பிடிச்சிட்டாலே போதும், மிகப்பெரிய யோகம்தான். ரொம்ப நல்ல அருமையான விஷயம். நிறைய ரகசியங்கள் இதில் இருக்குது. நீங்கள் இதை ஃபுல் வீடியோ பார்த்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அருமையான விஷயங்களை நம்ம விஜயகுமார் ஐயா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நிறைய அந்த வறுமையை போக்கி ராஜ யோகம் தடுற அத்தனை ரகசியங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் பயனடைவாங்க. ரொம்ப நன்றி சார். நிச்சயமா. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தர்கள், முன்னோர்கள் நமக்கு வாழ்வியலாக சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த ரகசியம் பார்த்தீங்கன்னா சேனலில் நிறைய பேர் யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ஜோதிடர்கள் நேயர்களுக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷன் சொல்லணும். இதை நான் உட்காந்து நம்ம புத்தகங்கள் நிறையாது என்னோட கிளைண்ட்டுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆன அத்தனை விஷயத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கேன். மக்கள் இதை கடைபிடிச்சு மட்டும் பார்த்தா போதும், வாழ்வில் வெளிச்சம் நிச்சயமா வந்தே தீரும். அதான் சொன்னீங்களே, சித்தர்கள் மகான்கள்லாம் சொன்ன ரகசியத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார், நன்றி சார். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக 12 ராசிக்கும் ஒரு அருமையாக வறுமையை போக்கி ராஜ யோகம் கொடுக்குற அத்தனை ரகசியத்தையும் சொல்லியிருக்காங்க. ஐயா ஜாதகம் பார்க்குறாங்க, நியூமராலஜி பார்க்குறாங்க, பிரசன்ன ஜோதிடம் பார்க்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர், லக்கியான நம்பர், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கான ஒரு ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயமும் நம்ம விஜயகுமார் ஐயா பண்ணுவாங்க. உங்களுக்கு பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாவை நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த புக்கு விஜயகுமார் ஐயாவே எழுதி பப்ளிசிட்டி பண்ண புக்கு இது.
இது வந்து ஃபுல்லாக நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும்னு பிரியப்படுறீங்கன்னா இந்த ஃபுல்லாக புக்கை படிச்சிங்கன்னா போதுங்க. நீங்களே ஜாதகம் பார்ப்பீங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு எல்லாமே நீங்களே ஜாதகம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் கற்றுக்கணும்னு இப்போ ஆசை வந்துடுச்சு. நீங்கள் கற்றுக்கலாம். இதை ஃபுல் புக்கை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஜோதிடராகவே ஆகிடலாம். இது வேணும்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் விஜயகுமார் ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக்கை உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவார் கொரியர் மூலிமா. நன்றி.